அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிஎஸ்சியினுடைய ஜென்ரல் தமிழ் பற்றி சூப்பராக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இலக்கணத்திலேருந்து ஆரம்பிச்சிருந்தோம் இல்லைங்களா? அப்படி எழுத்து இலக்கணம்னா என்னன்றதில் தொடங்கி எழுத்துக்களுடைய வகைகள் ஒன்றொன்றாக நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எழுத்துக்களில் சார்பெழுத்துக்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லைங்களா? அந்த சார்பெழுத்துக்களில் ஒரு 5 வகைகளை நம்ம ரொம்பவே சூப்பராக பார்த்தாச்சு. அதாவது எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் சூப்பராக பார்த்தாச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சார்பெழுத்துக்களின் மீதம் இருக்கக்கூடிய வகைகள் ஒன்றொன்றாக நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இப்போ நம்ம பார்க்க போகிறது குற்றிய லுகரம். கடந்த பதிவிலேயே குற்றிய லிகரம்னா என்னன்றதை பார்த்துருந்துருப்போம். அதாவது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போது இங்கே என்ன சார் சொல்கிறாங்க? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இனி உகரம் அப்போ ஊன்று எழுத்து. இந்த ஊன்று எழுத்து எத்தனை மாத்திரை? ஐயா ஊன்றது ஒரு குறில் எழுத்துங்க. குறில் எழுத்துனா ஒரு மாத்திரை தாங்க இருக்கும். சரி, ஊன்றது குறில் எழுத்தா? அப்போ ஒரு மாத்திரை தானங்க உச்சரிக்க முடியும் ஊ அப்படின்றத. ஊ அப்படின்னா தான் 2 மாத்திரை நெடில் எழுத்தாக இருந்திருக்கும். அப்போ இந்த ஊன்ற எழுத்து ஒரு மாத்திரையிலேருந்து குட்டியாக ஒழிக்கணும். அதுதான் குட்டி இழுக்கிறோம். முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக உச்சரிக்கணும். சரி, எல்லா இடத்துலையுமே இப்படி உச்சரிச்சிட முடியுமா? முடியாது. அதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட்டுங்க. அப்போ ஊ அப்படின்ற எழுத்து 18 மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்துச்சுன்னா நமக்கு 18 முறை ஊன்ற உச்சரிப்பு வரும் இல்லைங்களா? ஏன்னா ஊன்றது உயிர் எழுத்து, அப்போ மெய்யெழுத்தோடு சேர்க்கணும் இல்லையா? சரியாக தானே பேசியிருக்கோம். அப்போது மெய்யெழுத்துக்கள் அப்படின்றத 3ஆக பிரித்தோம். வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மெல்லின எழுத்துக்களை யோசிச்சு பாருங்களேன். ஆல்ரெடி அதுவே மென்மையான இனம் இல்லைங்களா? அந்த மென்மையான இனத்தை நம்ம இன்னும் ஒரு மாத்திரையில் உச்சரிக்கிறத இன்னும் அரை மாத்திரையை குறைச்சோன்னா நியூ அப்படின்றதே அரை மாத்திரை மாதிரி தான் நமக்கு உச்சரிப்பிலே இருக்குது. அதை இன்னும் குறைச்சி நியூ அப்படின்றத இங்கே நம்ம வாசிக்க முடியாது. அப்போ இந்த மெல்லினத்தை தூக்கிடுவோம், வேணாம். ஐயா இடையினம் அப்போ சரியாக இருக்குமா? அப்போ இடையினமும் பார்த்தீங்கன்னா உச்சரிப்பின் அடிப்படையில் ரொம்பவே மென்மையான மாதிரி தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த ஊன்ற எழுத்தை வச்சு சேர்க்குறப்ப பாருங்கள், ஈ கூட்டல் ஊ யூ அப்படின்றோம். இவ்வு கூட்டல் ஊ வு அப்படின்றோம். இல்லு கூட்டல் ஊ லூ அப்படின்றோம். இல் கூட்டல் ஊ லூ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுவுமே உச்சரிப்பில் அவ்வளோ தூரம் வரமாட்டேங்குதுங்க. அப்போது எப்படி மெல்லினத்தை வேணான்னு முடிவு பண்ணமோ இங்கே இடையினத்தையும் வேணான்னு சொல்லிடுவோம். மீதம் யார் இருக்கா? வல்லினம் இருக்குங்க. வல்லினம்னாலே வன்மையான எழுத்துக்கள்னு அர்த்தம். அப்போ இந்த வல்லின எழுத்துக்களான கசட தபர அப்படின்ற அந்த 6 எழுத்துக்களையும் இந்த ஊவோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா குசுடு துபுரு அப்படின்னு கிடைக்குது. அட எல்லாமே உச்சரிப்பில் வன்மையாக தானுங்க இருக்குது. அப்போது இந்த குற்றிய லுகரம் அப்படின்றதுல ஊன்ற எழுத்தை ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக எந்த இடங்களில் மட்டுமே நாம் குறைச்சி மதிப்பிட போகிறோம்? வல்லின எழுத்துக்களில் மட்டும் குறைச்சி உச்சரிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ குசுடு துபுரு அப்படின்ற அந்த 6 எழுத்துக்களை மட்டும் நாம் குறைவாக எடுத்து அதை மட்டும் ஒரு மாத்திரையில் உச்சரிக்காமல் அரை மாத்திரையில் உச்சரிக்க போகிறோம். அப்போது குற்றிய லுகர எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா குற்றிய லுகர எழுத்துக்கள் 6. மறந்துடக்கூடாது, மாத்திரவும் கூடாது. சரி, அப்போ குசுடு துபுரு அப்படின்ற 6 எழுத்துக்கள் தான் குற்றிய லுகர எழுத்துக்கள். ஏன்னா வல்லினத்தோட ஊ சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் இது எல்லாமே. இப்போ குற்றிய லுகரத்தினுடைய வகைகள் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அப்போ குற்றிய லுகரத்தினுடைய வகைகள் அது எத்தனை சார்? இதுவே பல முறை கேட்ட கொஸ்டின். அப்போ குற்றிய லுகரத்தினுடைய வகைகள் ஒட்டு மொத்தமாக 6 இல்லைங்களா? ரைட்டு. அப்போ இந்த 6 எப்படி சார் உருவாக்கியிருக்கிறாங்க? சிம்பிள். அதாவது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த குற்றிய லுகரம்னு சொல்லக்கூடிய ஊன்ற எழுத்து குசுடு துபுரு அந்த 6 எழுத்துக்கள் தானே முக்கியம். அந்த 6 எழுத்துக்கு முந்தின எழுத்து என்ன எழுத்தோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குசுடு துபுருன்ற எழுத்தில் முடிகிற சொல்லில் அந்த குசுடு துபுருன்ற 6 எழுத்துக்கு முன்னாடி எந்த எழுத்து வருகிறதோ அதன் அடிப்படையில்
நாம் 6ஆக பிரிக்கிறோம். முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஐயா, ஒருவேளை அந்த குசுடு துபுருன்ற 6 எழுத்துக்கு முன்னாடி நெடில் எழுத்து வந்திருந்தா நெடில் தொடர் குற்றி எழுகிறோம். ஓ அப்படியா? அப்போது ஆயுத எழுத்து வந்திருந்தா அது ஆயுத தொடர் குற்றி எழுகிறோம். வல்லின் எழுத்து வந்திருந்தா வன் தொடர், மெல்லின் எழுத்து வந்திருந்தா மென் தொடர், இடையின எழுத்து வந்திருந்தா இடைத்தொடர், அவ்வளவுதான். ஸோ இப்போது கிளியராக புரிஞ்சுட்டோமா? அப்போ குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாலும் 6 தான் சொல்லணும். குற்றியலுகர எழுத்துக்கள் எத்தனை அப்படி கேட்டாலும் 6 தான் சொல்லணும். சரி சார், அப்போது இந்த 6 வகைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ முதல்ல எடுத்தோன்னே நெடில் தொடர் குற்றியலுகரம். பேர்லே லீட் எடுக்கணும். நெடில் தொடர் குற்றியலுகரம். அப்போ நெடில் தொடர் அப்படின்னு என்னங்க? நெடில் தொடர் பேர்லே லீட் எடுங்க. நெடில் எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம், அவ்வளவுதான். அப்போ குற்றியலுகரம்னா குசுடு துபுருன்ற 6 எழுத்துங்க. அந்த 6 எழுத்துக்கு முன்னாடி நெடில் எழுத்து வந்திருக்கு, அவ்வளோதாங்க. ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான். இந்த குசுடு துபுருன்ற 6 எழுத்துக்கு முன்னாடி வரக்கூடிய நெடில் எழுத்து தனி நெடில் எழுத்தாக இருக்க வேண்டும். அது என்ன தனி நெடில் எழுத்து? அப்போ மொத்தமே 2 எழுத்து தான் இருக்கணும். அதில் கடைசி எழுத்து குசுடு துபுருவாக இருக்கணும். அதுக்கு முந்தின எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கணும். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு காது. இப்போ பாருங்கள், முடிகிறது தூ. குசுடு துபுருன்ற 6 எழுத்தில் வந்திருக்கா? அந்த தூக்கு முன்னாடி தனியாக ஒரே ஒரு நெடில் எழுத்து இருக்குது. அப்போது இது நெடில் தொடர் குற்றியலுகரம். 6 பாருங்கள், ரூக்கு முன்னாடி ஒரே ஒரு தனி நெடில் இருக்குது, நெடில் தொடர். பாடு. அப்போ டு அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நெடில் எழுத்து இருக்குது, நெடில் தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? அடுத்ததாக 2ஆம் வகை. அப்போது நெடில் தொடர் குற்றியலுகரம் கேட்டால் சொல்லிடலாமா? பொதுவாகவே குற்றியலுகரத்தினுடைய வகைகள்லேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ரொம்பவே சமீபத்தில் போன ஆண்டு நடைபெற்ற குரூப் 2 தேர்வில் ப்ரிலிம்ஸில் பொருந்தாத ஒன்றை கண்டறி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. என்னையா பொருந்தாத ஒன்று அப்படின்னு பார்த்தா அதில் 6 காடு, மாடு, மாவு அப்படின்னு கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போது எதிலிருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா குற்றியலுகர வகைகளிலிருந்து தான் பொருந்தாத ஒன்றே தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி 2 கொஸ்டின் அடுத்தடுத்து கேட்டிருந்தாங்க. நாமளும் அதற்கேற்ற மாதிரி சூப்பராக படிச்சுக்கணும். அப்போ நெடில் தொடர் குற்றியலுகரம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக ஆயுத தொடர் குற்றியலுகரம். பேர்லே லீட் எடுங்க. ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர எழுத்து, அவ்வளவுதான். அப்போது எக்கு அப்படின்றாங்க. அப்போ கு குசுடு துபுரு 6 எழுத்தில் வந்துருச்சு. கூக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆயுத எழுத்து இருக்குது. அப்போ ஆயுத எழுத்து ஆயுத தொடர் குற்றியலுகரம். அடுத்ததாக அக்து அப்படின்றாங்க. அக்து. அப்போ து அப்படின்றது குசுடு துபுரு 6 எழுத்துக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கு முந்தின எழுத்து அக், ஆயுத எழுத்து வந்துடுச்சு. அப்போ ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? ரைட்டுங்க. அடுத்ததாக உயிர் தொடரை கடைசி பார்ப்போம். இப்போ நம்ம வன் தொடருக்கு போயிடலாம். அப்போ வன் தொடர் குற்றியலுகரம். மூக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் பாருங்களேன். அந்த குசுடு துபுரு அப்படின்ற அந்த 6 எழுத்துல தான் முடியுது இல்லைங்களா? மூக்குனாலும் சரி, பேச்சுனாலும் சரி, பத்து, பாட்டு, உப்புன்னு எல்லா இடத்துலையுமே அந்த 6 எழுத்துக்குள்ளே தான் முடியுது. அதுக்கு முந்தின எழுத்து எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ அதுக்கு முந்தின எழுத்து வல்லின எழுத்தாக இருந்தால், அப்போது வல்லின எழுத்தாக இருக்கிற பட்சத்தில் வன் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வல்லின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம், அது வன் தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? இப்போது அதற்கு அடுத்த வகையில் பாருங்கள், நெஞ்சு, பண்பு, கன்று, பந்து அப்படின்றாங்க. அப்போ இங்கேயுமே கடைசி எழுத்துக்களை எடுத்துட்டோம் அப்படின்னா அது அந்த 6 விதமான குற்றியலுகர எழுத்தில் ஒன்று. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ஒருவேளை மெல்லின எழுத்துக்களாக இருக்கிற பட்சத்தில், அப்போ மெல்லின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? அடுத்ததாக எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு அப்படின்றாங்க. அப்போது கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை எடுத்துக்கோமே. அப்போ இந்த வார்த்தைகள் எய்து, மார்பு எல்லாத்துலேயுமே கடைசி எழுத்தாக என்ன இருக்கின்றது அப்படின்னா, கடைசி எழுத்தாக அந்த 6 குற்றியலுகர எழுத்துக்கள் தான் இருக்கின்றது.
ஆனால் அதற்கு முன்பாக என்ன இருக்குது? இடையின எழுத்துக்கள் இருக்கு. அப்போ அதனால் அதை எப்படி சொல்கிறாங்க? இடையின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். சரி சார், அப்போது இது 5மே ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 5மே ரொம்ப எளிமையாக இருக்கும். அப்போ வல்லின எழுத்தை தொடர்ந்து வந்தால் வன்தொடர், மெலின எழுத்தை தொடர்ந்து வந்தால் மென்தொடர், இடையின எழுத்தை தொடர்ந்து வந்தால் இடைத்தொடர், ஆயுத எழுத்தை தொடர்ந்து வந்தால் ஆயுதத்தொடர், தனி நெடில் எழுத்தை தொடர்ந்து வந்தால் நெடில் தொடர். கிளியராக இருக்கிறோமா? ஷுவரா? சரி சார். அப்போது இந்த 5 வெரைட்டிலையும் பார்க்காத ஒன்று ஏதாவது இருந்ததுன்னா அதான் உயிர் தொடர். ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சிருச்சா? அப்போது இந்த 5 வகைகள் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த 5 வகைகளில் எதுலேயுமே வரலையே சார் அப்படின்னா அதுதான் உயிர் தொடர். இப்போ எடுத்துக்காட்டாக வயிறு அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கோமே. அப்போது அந்த வயிறுன்ற வார்த்தையினுடைய கடைசி எழுத்து ரூ இல்லைங்களா? அப்போ ரூன்றது குசுடு துபுருன்ற 6 எழுத்தில் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்தை வச்சு தான் அது எந்த வகையை சார்ந்ததுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம படித்தபடி பார்த்தோன்னா அந்த வயிறு அப்படின்றத எடுத்து பார்த்தோன்னா ரூக்கு முன்னாடி வல்லின எழுத்து கிடையாது, மெல்லினம் கிடையாது, இடையினம் கிடையாது, ஆயுதம் கிடையாது, தனி நெடிலும் கிடையாது இல்லைங்களா? அப்போ அது என்னது? உயிர் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். கிளியராக இருக்கிறோமா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் இன்டெப்த்தாக ஏன் அதை உயிர் தொடர்னு சொல்கிறாங்க சார்? இப்போ இந்த ஷார்ட்கட்டு ஓகே, எனக்கு புரியுது, பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தோடு தானே அந்த பேர் வச்சுருப்பாங்க. அப்போது நீங்கள் சொன்னபடி பார்த்தா வல்லின எழுத்தை தொடர்ந்து வந்தால் வன்தொடர், ஆயுத எழுத்தை தொடர்ந்து வந்தால் ஆயுதத்தொடர். அப்போது உயிர் தொடர்னா உயிர் எழுத்தை தொடர்ந்து தானே வந்திருக்கணும். இங்கே வயிறுன்னு கொடுத்துப்புட்டு அதில் உயிர் எழுத்தே இல்லையே அப்படின்னு யோசிக்கலாம். அப்போ வயிறில் எங்கே உயிர் எழுத்து அப்படின்னு நம்ம யோசிச்சா அந்த ரூக்கு முந்தின எழுத்தை பார்ப்போமே. வா ஈ இல்லையா? ஈ அப்படின்ற உயிர்மை எழுத்தை எப்படி சார் பிரிப்போம்? நம்ம ஈ கூட்டல் ஈ அப்படின்னு பிரிப்போம். அந்த வயிறுன்றதுக்கு அடுத்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிளை பாருங்கள், அரசு அப்படின்றாங்க. அப்போ அரசு அப்படின்றதுல கடைசி எழுத்து குசுடு துபுருன்ற 6 எழுத்தில் வந்துருச்சு. அதுக்கு முந்தின எழுத்தை பார்க்குறோம் ரா. இந்த ராவை எப்படி பிரித்து எழுதலாம்? இரு கூட்டல் ஆ. அப்போது இதை நம்ம எழுதுகிறப்பயே அரசு அப்படின்றத ஆ ஒரு பிராக்கெட்டை போட்டு இரு கூட்டல் ஆ கூட்டல் சு அப்படின்னு போடுங்க. சரிங்களா? அப்போது இப்படி பார்க்குறப்ப அப்போ சு என்ற குற்றியலுகர எழுத்துக்கு முந்தின எழுத்து ஆ அப்படின்ற ஒரு உயிர் எழுத்து தானே. புரியுதுங்களா? ஷுவரா? எஸ், அவ்வளவு தாங்க. சரிங்களா? அப்போது இந்த குற்றியலுகர எழுத்துக்கு முந்தின எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கிற பட்சத்தில் அதை நம்ம உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதை விளக்கமாக படிக்கிறப்ப தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எஸ், ஒருவேளை உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கிற பட்சத்தில், ஏன்னா நம்ம ஆட்கள் இந்த ஆர்வமாக படிச்சுடுவாங்க இல்லையா? படிச்சுட்டு எக்ஸாமில் போய் மாற்றி யோசிச்சுடுவாங்க. எடுத்துக்காட்டாக காதுன்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. அப்போ தூன்ற எழுத்துக்கு முன்னாடி கா இருக்குல்ல சார், காவை கூட பிரிச்சிங்கன்னா ஈக்கு கூட்டல் ஆன்னு வந்துடுமே. அப்போது அதை நம்ம உயிர் தொடர் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. ஏன்னா கான்றது தனி நெடில். புரிஞ்சிருச்சுங்களா? அப்போது தனி நெடிலாக இருந்தால் அது நெடில் தொடர், தனி நெடில் அல்லாமல் ஏதாவது ஒரு உயிர்மை எழுத்து வந்துருச்சு அப்படின்னா அது உயிர் தொடர். ஏன் அந்த உயிர் தொடர்ன்ற பேர் வந்துச்சுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? எஸ், இது 6மே குற்றியலுகரத்தினுடைய வகைகள். இந்த குற்றியலுகரத்தினுடைய வகைகளின் அடிப்படையில் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரொம்ப எளிமையாக கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இதில் ஏதாவது ஒன்றை கொடுத்து, இப்போ எடுத்துக்காட்டாக காது அப்படின்றத எடுத்துக்குவோம், இல்லை 6 அப்படின்றத எடுத்துக்குவோம். 6 என்ற சொல்லுக்கு எத்தனை மாத்திரை அளவு? அப்போது பொதுவாகவே அப்படி குற்றியலுகரத்துக்கு வெளியே இருந்து பார்த்தோம் அப்படின்னா 6னா என்னங்க? ஆ அப்படின்னா 2 மாத்திரைங்க, ஏன்னா ஆ நெடில்ல. ரூ அப்படின்னா அது குரில் எழுத்து, அப்போ 1 மாத்திரை. அப்போ 6 அப்படின்னா அது 3 மாத்திரை அளவு அப்படின்னு நினைப்போம். ஆனால் 6 அப்படியா படிக்கிறோம்? நம்ம 6 அப்படின்றோம். அப்படித்தானேங்க? காது அப்படின்னு நான் சொல்கிறோம், காது. பாடு அப்படின்னு நான் சொல்கிறோம், பாடு.
ஸோ புரியுதுங்களா? பாடு அப்படின்னா தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி நெடில். அப்போ பாடு அப்படின்னே நம்ம சொல்கிறது கிடையாது, பாடு அப்படின்றோம். பாடுன்னெலாம் சொல்கிறது இல்லை. எக்கு அப்படின்லாம் சொல்கிறோமா, எக்கு அப்படின்றோம். அக்து அப்படின்னு சொல்கிறோமா, அக்து அப்படின்றோம். ஸோ கிளியர் ஆக்குறோமா? அப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆறுன்ற ஒரு வார்த்தையை கொடுத்து, இல்லை மாடுன்ற ஒரு வார்த்தையை கொடுத்து, ஆடு அப்படின்ற வார்த்தையை கொடுத்து, இப்படி ஏதோ ஒன்றை கொடுத்து எத்தனை மாத்திரப்பா அப்படின்னு கேட்டால் நாம் குட்டிகளுக்குறோம் படிச்சுட்டோல. அப்போ எப்படி சொல்லணும்? ஐயா ஆ அப்படின்றதுக்கு 2 மாத்திரை எழுவுங்க, ரூ அப்படின்றது குற்றியலுகிற எழுத்துங்க. அப்போ அது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைஞ்சு அரை மாத்திரையாக ஒலிக்கும். அப்போ ஆறு, ஆடு, மாடு இது எல்லாத்துக்குமே 2.5 மாத்திரை தான் அளவு, 3 மாத்திரை கிடையாது. ஏன் குற்றியலுகிறோம் இவ்வளோ டீட்டெயிலாக படிச்சிருக்கோன்றது புரிஞ்சிருச்சுங்களா? ரைட்டுங்க. அப்போது குற்றியலுகரம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, குற்றியலுகரம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக குறுக்கம் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ குறுக்கம் அப்படின்னா என்னங்க? குறுக்கம்னா குறுகி ஒலிப்பது அப்படின்னு அர்த்தம். குட்டியாக ஒலிப்பது. அட என்னங்க இவ்வளோ நேரம் அத்தனை படிச்சுக்கிட்டு இருந்தோம், குற்றியலுகிறோம் குற்றியலுகிறோம்னா குட்டி குட்டியாக. அப்போது அளவிலிருந்து, அந்த மாத்திரையிலிருந்து சுருக்கி ஒலிக்கக்கூடியது தான் குறுக்கம், இல்லைங்களா? இந்த குறுக்கத்தை நாம் 4 விதமாக பிரிக்கின்றோம். அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு 4 விதமான குறுக்கங்கள் இருக்குது. என்னென்ன குறுக்கங்கள்? ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். அப்போ ஐகார குறுக்கம் அப்படின்றோம். அப்போது பேர்லேயே லீட் எடுக்கும். குறுக்கம்னா குட்டியாக ஒலிக்கக்கூடியது. ஐகாரம் அப்படின்னா அப்போ ஐன்ற எழுத்து. பொதுவாகவே தமிழில் இந்த குரில் எழுத்துக்களை கரம் அப்படின்ற வார்த்தையை வச்சுக்குவாங்க. அப்போது குரில் எழுத்துக்கள் எடுத்துக்கோமே, ஆ எடுத்துக்கங்க அகரம் அப்படின்வாங்க, ஈ எடுத்துக்கங்க இகரம் அப்படின்வாங்க, இல்லைங்களா? உகரம் அப்படின்வாங்க, ஒகரம் அப்படின்வாங்க, எகரம் அப்படின்வாங்க. அப்போது கரம் அப்படின்ற வார்த்தை குரில் எழுத்துக்களை குறிக்கும். காரம் அப்படிங்கிற வார்த்தை நெடில் எழுத்துக்களை குறிக்கும். சரிங்களா? அப்போது ஐகாரம் அப்படின்னா ஐன்ற நெடில் எழுத்தை குறிக்கக்கூடியது. நமக்கு நல்லாவே தெரியும் நெடில் எழுத்துனா எத்தனை மாத்திரை? ஐயா நெடில் எழுத்துனா 2 மாத்திரை இல்லை. ஆமாம். அப்போ ஐகார குறுக்கம்னா அப்போ நெடில் எழுத்தான ஐ 2 மாத்திரைலேருந்து குறைஞ்சு ஒலிக்கக்கூடியது ஐகார குறுப்புங்க. அவ்வளவுதான். சரிங்களா? எஸ். இந்த ஐன்றது எப்போ சார் குறைந்து ஒலிக்கும் அப்படின்றது கொஞ்சம் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அப்போ ஐ அப்படிங்கிறது ஒரு சொல்லினுடைய முதலில் வந்தால் அது 2 மாத்திரையிலிருந்து குறைஞ்சு 1.5 மாத்திரையாக ஒலிக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக வையம் அப்படின்றோம், இல்லைங்களா? அப்போ வையம் அப்படின்னா வை அப்படின்றது 2 மாத்திரையில் உச்சரிக்கணும். அப்போ வையம் அப்படி சொல்லணும். ஆனால் நம்ம வையம் அப்படின்றோம், இல்லைங்களா? எஸ். வைகரை. அப்போது இங்கெல்லாம் பாருங்களேன், வைன்றது இவ்வு கூட்டல் ஐ, அந்த ஐ முதல்ல வந்துருக்குது. அப்போ முதல்ல வந்திருந்ததுனால அது 2 மாத்திரையிலேருந்து குறைஞ்சு 1.5 மாத்திரையாக ஒலிக்குது. சரி, அடுத்ததா கலைஞன் அப்படின்றாங்க. அப்போ இங்கே பாருங்க, கலைஞன். அப்போ கலை இல்லையா? 2 மாத்திரை இல்லைங்க, இல்லு கூட்டல் ஐ, ஐ 2 மாத்திரை தானே. அப்போ நம்ம எப்படி வாசிக்கணும்? கலைஞன் அப்படி வாசிக்கணும். ஆனால் அப்படியா வாசிக்கிறோம்? கலைஞன் அப்படின்றோம். அப்போது இங்கே இந்த ஐன்ற எழுத்து நடுவில் வருது, ஒரு சொல்லினுடைய இடையில் வருகிறது. அப்படி வந்ததுன்னா அது 1 மாத்திரை அளவு தான் உச்சரிக்கும். இறுதியாக பறவை அப்படின்றோம். அப்போது இங்கே ஐ எங்கே இருக்குது? கடைசியில் இருக்குது. இவ்வு கூட்டல் ஐ அப்படின்னு. இங்கே ஐன்ற எழுத்து தனக்குரிய 2லிருந்து குறைஞ்சு 1 மாத்திரையாக உச்சரிக்கிறது. அப்போது சிம்பிளாக ஒரே விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐகார குறுக்கம் அப்படிங்கிறதுல ஐன்ற எழுத்து நெடில் எழுத்துங்க. அது 2லிருந்து குறைஞ்சு மொழிக்கு முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரையாக ஒலிக்கின்றது. மொழிக்கு இடையில் வந்தாலோ மொழிக்கு கடையில் வந்தாலோ 1 மாத்திரையாக ஒலிக்கிறது. சரிங்களா? அப்போ ஐகார குறுக்கம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? அதே மாதிரி தான் அடுத்து ஔகார குறுக்கம். ஔகாரமா? ஆமாம், நெடில் எழுத்துக்கள்னால் நம்ம காரம் தானே சொல்லுவோம். அப்போ ஔகாரம். அப்போ அவுன்ற எழுத்து நெடில் எழுத்துன்றது நமக்கு தெரியுது. அப்போ நெடில் எழுத்துனா எத்தனை மாத்திரை? நெடில் எழுத்துனா 2 மாத்திரை.
இப்போ தானே ஐகாரத்தை பற்றி படித்தோம். எஸ், அப்போ அந்த ஔகாரம் அப்படின்றதுல ஔடதம் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்குவோம். ஔவையார் அப்படின்றத எடுத்துக்குவோம். இங்கே ஔவையார் அப்படின்றதுல முதல் எழுத்து தான் ஔன்றது வந்துடுச்சு. ஔடதம் அப்படின்றதுலையும் முதல்ல வந்துடுச்சு. ஐகார குறுக்கம் படித்தோல. அப்போ ஐன்ற எழுத்து முதல்ல வந்தால் 2லேருந்து குறைஞ்சு எத்தனை மாத்திரையாக ஒலிக்கும்? 1.5 மாத்திரையாக ஒலிக்கும். அப்போ ஔகாரம்ன்ற 2 மாத்திரை இருக்கக்கூடிய நெடில் எழுத்தும் முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரையாக ஒலிக்குங்க. சரி சார், அப்போ ஐ வந்து நடுவில் வந்துச்சுன்னா 1 மாத்திரையாக ஒலிக்கும்ல, ஐ வந்து கடைசியில் வந்துச்சுன்னா 1 மாத்திரையாக ஒலிக்கும்ல, அதே மாதிரி அவ்வும் இடையிலையும் கடைசி வந்தால் 1 மாத்திரை ஒலிக்குமா? அவ்வுன்றது இடையிலையும் கடைசியிலையும் வரவே வராது. ஏன் வராது? ஏனென்றால் அப்படி ஒரு வார்த்தையே தமிழில் கிடையாது. சரிங்களா? அப்போ அவ் என்ற உச்சரிப்பு இடையில் வரவே வராது. கௌரி அப்படின்றோம், அங்கே வருதா? முதல்ல தான் வருது. கெவ்லி அப்படின்றோம், அங்கேயும் முதல்ல தான் வருது. சரிங்களா? அப்போ அவ் ஒரு சொல்லினுடைய இடையிலோ இறுதியிலோ வராது. கிளியராக இருக்கிறோமா? அப்போது 4 வகை குறுக்கங்களில் முதல் 2 குறுக்கங்கள் நெடில் எழுத்து குறுக்கங்களாக இருக்கிறது, இந்த ஐ மற்றும் அவ் இது ரெண்டுமே. அடுத்ததாக மகர குறுக்கம். அப்போ மகரம் இப்படி சார், அப்போது குரில் எழுத்தாக இருப்பினும் மகர குறுக்கம் அப்படின்றது இம்முன்ற எழுத்தை பற்றி பேசுகிறது. அப்போ இம்முன்ற எழுத்து ஒரு மெய் எழுத்துங்க. மெய் எழுத்துனா எத்தனை மாத்திரை? அது இருக்கிறதே அரை மாத்திரை தான் உச்சரிக்கும். ஆனால் அந்த அரை மாத்திரையும் குறைச்சி 1/4 மாத்திரையாக ஒலிக்கிறாங்க இல்லையா, அதைத்தான் மகர குறுக்கம்ன்றோம். எப்படி சார்? அரை மாத்திரைனாலே நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அரை நொடி தான் அப்படின்றது இல்லைங்களா? அந்த அப்படின்றதே அரை மாத்திரையும் 1/4 மாத்திரையாக குறுகி ஒலிப்பதைத்தான் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டாக வரும் வண்டி, பெரும் வணிகன், தரும் வளவன், பலம் வாய்ந்தவன், இது எல்லாத்தையும் உச்சரிப்பின்படி சொல்லி பாருங்க. வரும் வண்டி அப்படி சொல்கிறோமா? வரும் வண்டி அப்படி சொல்கிறோமா? பெரும் வணிகன் அப்படி சொல்கிறோமா? பெரும் வணிகன் அப்படி சொல்கிறோமா? தரும் வளவன் அப்படி சொல்கிறோமா? தரும் வளவன் அப்படி சொல்கிறோமா? அப்போது நல்லா பாருங்கள், இம்முன்ற எழுத்து முடிந்து அப்போது ஒரு சொல்லோட கடைசியில் இம்மு வந்து அடுத்த சொல்லோட முதல் எழுத்து வா வந்தால், நல்லா மைண்டில் ஏற்றிக்கணும், திரும்ப திரும்ப கேட்குறாங்க மகர குறுக்கத்தை. அப்போ ஒரு சொல்லோட கடைசியில் இம்மு வந்து அடுத்த சொல்லோட முதல் எழுத்தில் வா அப்படின்றது வந்துச்சுன்னா அதுதான் மகர குறுக்கம். சரிங்களா? அப்போது ஒன்றும் பயப்படாதீங்க, இம்முன்ற எழுத்து அரை மாத்திரையிலிருந்து குறைஞ்சு 1/4 மாத்திரையாக ஒலிக்குது. அப்போ எப்போல்லாம் வருது ஐயா? அப்போ ஒரு சொல்லோட கடைசியில் இம்மு வந்து அதுக்கு அடுத்த சொல் வாழ ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த இம்மு வந்து அழுத்தி உச்சரிக்க முடியாது. அப்போ அரை மாத்திரையில் உச்சரிக்க முடியாது. அதுதான் மகர குறுக்கம். அப்போ வரும் வண்டி, தரும் வளவன், பலம் வாய்ந்தவன். சரிங்களா? கிளியர் ஆக்குறோமா? எஸ், இது ஒரு கண்டிஷன். அப்போ இன்னொரு கண்டிஷன் இருக்கா? இருக்கு. எப்படி குற்றிய லிகரத்துக்கு 2 கண்டிஷன் பார்த்தோமோ அதே மாதிரி மகர குறுக்கத்துக்கும் 2 கண்டிஷன் இருக்கு. போலும் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கோமே. இந்த போலும் அப்படின்ற வார்த்தையை நாம் பொன் அப்படின்னு சொல்கிறோம். மருண் அப்படின்ற வார்த்தையை மருண் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மருளும் அப்படின்னா மருண். அப்போது இங்கே என்ன சார் ஆகுது? அப்போது இன் மற்றும் இன் அப்படின்ற 2 மெய்யெழுத்தை தொடர்ந்து இம் வந்தால் இம்ன்ற எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரையாக ஒலிக்கும். சரிங்களா? அப்போ மருளும் போலும் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் போலும் அப்படின்றத போன் அப்படின்னு சொல்கிறோம், மருளும் அப்படின்றத மருண் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன்னுக்கு அப்புறம் வந்தாலும் அது 1/4 மாத்திரையாக ஒலிக்கும். கிளியர் ஆக்குறோமா? அப்போ மகர குறுக்கத்து 2 கண்டிஷன் தான். சரிங்களா? இறுதியாக ஆயுத குறுக்கம். சார், ஐகாரத்துக்கு என்ன கண்டிஷன் பார்த்தோமோ அப்படியே டிட்டோவாக தான் அவுக்கு பார்த்தோம், அப்படி தானேங்க? எஸ், அதே தான் மகரத்தில் இருக்க மாதிரியே ஆயுதத்துக்கும். அப்போ மகரம்ன்றது எப்படி தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரையாக ஒலித்ததோ, இங்கே ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான்.
அந்த ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிப்பது ஆயுத குறுக்கம். சரிங்களா? சரி, அப்போது ஆயுத எழுத்து தனித்து வருமா சார்? ஐயா, அது ஆயுதம், அது பேரே தனிநிலை, அக்கேனம் அப்படிலாம் சொல்கிறோம். அது தனியாலாம் வராது. அப்போ ஆயுத எழுத்து பயன்படுத்தணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்து வேண்டும். அதுக்கு இறுதியாக ஆயுத எழுத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு உயிர்மெய் எழுத்து வேணும் இல்லைங்களா? ரைட். ஆனால் இந்த ஆயுத எழுத்து மொழிக்கு இடையில் வரும்போது மட்டும், அப்போ அக்து இக்து அப்படின்றதுல மட்டும் அது இடையில நடுவில் வருதா, அதனால அரை மாத்திரையில் அப்படியே ஒலிக்கும். அப்போ எப்போ சார் அது கால் மாத்திரையாக ஒலிக்கும்? கல் கூட்டல் தீது அப்படின்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? கல் கூட்டல் தீது அதை எழுதுகிறப்ப கற்றீது அப்படின்னு எழுதுகிறாங்க. அப்போது முள் கூட்டல் தீதுனா முட்டீது அப்படின்றோம். அப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்லையும் பாருங்கள், அக்து அப்படின்றதுல அது அரை மாத்திரையில் தான் ஒலிக்குது. அக்து அக்து அப்படின்னு நான் சொல்கிறோம் இல்லை, அக்து அப்படின்றோம். அப்போ அரை மாத்திரை தான் ஒலிக்குது. ஆனால் இந்த கல் முள் அப்படின்ற வார்த்தையோட தீது அப்படின்றது சேர்கின்ற பொழுது அங்கே என்ன ஆகுது? கற்றீதுன்னு எழுதுகிறோம். அப்போ இங்கே ஏதோ புதிதாக புணர்கின்ற பொழுது இக் அப்படின்ற எழுத்து தனக்கூடிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கிறது. சரிங்களா? ஓகே, நமக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம், வந்திருக்கணும். ஐயா, இப்போ தானங்க ஆயுத தொடர் குற்றி இழுக்கிறோன்னு படித்தோம். ஆமாம், அதாவது ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றி இழுகிற எழுத்து இருந்ததுன்னா அது ஆயுத தொடர் குற்றி இழுகிறோம். சரி, அந்த ஆயுத தொடர் குற்றி இழுகிறதுலலாம் ஆயுத குறுக்கம் வராதா? வராது. சரிங்களா? ஆயுத தொடர் குற்றி இழுகிறத்தில் ஆயுத குறுக்கம் வராது. அதுக்கு தான் மொதல் கண்டிஷனை என்ன படிச்சுட்டோம் நம்ம? ஆயுத எழுத்து சொல்லுக்கு இடையில் வருகின்ற பொழுது, அப்போது இயல்பாகவே ஒரு சொல்லில் ஆயுத எழுத்து இருக்குது அப்படின்னா அங்கே ஆயுத எழுத்து சுருங்காது. அப்போது இயல்பாக இல்லாமல் ஏதோ இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து புணரும் பொழுது, ரெண்டும் ஒன்றா சேர்க்குறப்ப ஆயுத எழுத்து தோன்றினால் அந்த இடத்துல ஆயுத எழுத்து சுருக்கமாக ஒலிக்கும். ஏன்னா இங்கே ஆயுத எழுத்து புதுசு. சரிங்களா? அப்போ ஆயுத எழுத்து அங்கே மட்டும் கால் மாத்திரை அளவு ஒலிக்கும். இங்கே சொல்லி பாருங்க, கற்றீது முற்றீது. சரிங்களா? அப்போ கால் மாத்திரை தான் ஒலிக்கிறது. சூப்பருங்க. ஸோ இப்போ இதோட நமக்கு சார்பு எழுத்துக்கள் அப்படின்றதுனுடைய வகைகள் 10மே முடிகிறது. இந்த பதிவில் நம்ம ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த குற்றிய லுகரம் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். குற்றிய லுகரத்தினுடைய 6 வகைகள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் குறுக்கம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 4 வகைப்படும். அந்த குறுக்கம் அப்படின்றதையும் நம்ம 1 by 1 பார்த்தோம். அப்போ 4 விதமான குறுக்கம் என்ன? அதில் 2 நெடில் எழுத்து சார்ந்து வரக்கூடிய குறுக்கம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம்னு. மீதம் இருக்கக்கூடிய 2 மெய் எழுத்து மாதிரி அரை மாத்திரையிலிருந்து ஒலிக்கக்கூடியது. அப்போ இம்முன்ற எழுத்து 1, இக்குன்ற எழுத்து 1. இத்துடன் இந்த பதிவு நிறைவுக்கு வருகிறது. அப்போது இதுவரைக்கும் நம்ம படித்த சார்பு எழுத்துக்கள் அப்படின்றதுல எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா இலக்கணத்திலேருந்து 85 கேள்விகள்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ 85 கேள்விகள்னால் என்ன தான் பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது, படித்து தான் ஆகணும். மக்க படிச்சிடலாமா? மக்கப்பே அடிச்சிடக்கூடாது. இலக்கண விதிகளை சூப்பராக படிச்சிருக்கணும். சரிங்களா? ஏன்னா நமக்கு குரூப் 4ல் தமிழ் எலிஜிபிலிட்டியும் அதுதான், தமிழ் ஸ்கோரிங் பேப்பரும் அதுதான் இல்லைங்களா? எஸ். ஆனால் குரூப் 2லேயும் அதே தான். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணோன்னா நமக்கு 100ல் எப்படி இருந்தாலும் ஒரு 90 95 தான் அடிச்சிருந்துருக்கணும். அப்போ 100க்கு 90க்கு மேலே அடிக்கணும்னா 85 கொஸ்டின் இலக்கணத்துலேருந்து வருது. மக்க படிச்சுட்டு போய் தப்பிச்சிடலாமா? தப்பிக்கவே முடியாது. ஸோ அப்போது அன்னன்னைக்கு கிளாஸில் நம்ம படிக்கிறத அன்னன்னைக்கே நம்ம நோட்ஸ்லாம் எடுத்து வீட்டுக்கு போய் படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதை நம்ம பெண்டிங் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடிஞ்சிடும். கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் மொத்தமாக படிக்கிறப்ப ரொம்ப 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 கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம். விஷ் ஆல் தி வெரி 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 பெஸ்ட். தேங்க்யூ.